ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவோட தான் உங்களை நான் பார்க்க போகிறேன். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பத்தூஸ் கிச்சனுடைய கேட்ரிங்கில் எனக்கு ஒரு குட்டி ஆர்டர் வந்தது. அந்த ஆர்டர் தான் நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். திடீர்னு கால் வந்தது, ஒரு 10 பேருக்கு எனக்கு ஃபுல் மீல்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து ஏற்கனவே ஆர்டர் பண்ணவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க யாருன்னா, ஏற்கனவே ஒரு 50 பேருக்கு நான் ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தேன் சாப்பாடு, ஃபுல் மீல்ஸு. அவங்க வீட்டில் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கும் அப்படி தான், ஒரு 10 பேருக்கு எனக்கு சாப்பாடு வேணுமா வீட்டில் வந்திருக்கிறவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன் சார்னு செஞ்சு கொடுத்தேன். பார்த்திங்கன்னா சாம்பார், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார். நான் கொஞ்சம் கேரட், அவரைக்காவும் அதில் போட்டேன், பீன்ஸும். ஏன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும்னாங்க. ஸோ சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது நம்மளோட ஸ்பெஷல். பத்தூஸ் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா வத்தக்குழம்பு சாதம், வத்தக்குழம்பு ரொம்ப ஃபேமஸாக போகும். அது என்னமோ தெரியல, எனக்கு வத்தக்குழம்பு வச்சா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. என் கைப்பக்குவமாக நானே சொல்லிக்கக்கூடாது, ஆனால் எல்லாருமே வத்தக்குழம்பு சாப்பிட்றவங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கிறாங்க. நான் இது வரைக்கும் ஆர்டர் பண்ணி கொடுத்த ஒரு 4-5 ஆர்டர் பண்ணியிருக்கேன். 5 ஆர்டர்லையுமே வத்தக்குழம்பு உண்டு. அவங்க எல்லாருமே வத்தக்குழம்பு ரொம்ப நல்லா இருக்குது மேடம், 3-4 நாள் நாங்கள் வந்து சூடு பண்ணியே சாப்பிட்றோம், ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் வச்சுருந்து சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. மணத்தக்காளி வத்தல் தான் இப்போ நான் வந்து போட்டு அவங்களுக்கு வத்தக்குழம்பு செஞ்சு கொடுத்துருந்தேன். ஸோ 10 பேர் அப்படின்னாலும் நல்லா ஒரு பெரிய கடாயில் கொடுத்துடலான்ட்டு. ஏன்னா நம்மளும் அதுதான் சாப்பிட போகிறோம். நம்ம வீட்லேயும் ஒரு 6 பேர், அப்புறம் இங்கே இவங்க சம்மந்தி அம்மா வீட்டுக்கும் கொஞ்சம் கொடுத்து விடுவோன்னா, அதனால் அக்கம் பக்கமும் ராதிகாலாம் இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு 10 பேர் அப்படின்னா 20 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அவங்க 10 பேர்னு கேட்டிருந்தா கூட நம்ம அவங்க ஒரு எக்ஸஸாக ஒரு 3-4 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் கொடுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், இல்லை ரசமும் நல்லா வந்து தாளித்து வச்சுருக்கேன். மிளகு சீரகம் போட்ட ரசம் தான் செஞ்சுருந்தேன். இது வந்து அவரைக்காய் பொரியலுக்கு பொடியாக நறுக்கியிருந்தேன். கஸ்டமர் வந்து அவரைக்காய் பொரியல் தான் கேட்டிருந்தாங்க. 1 கிலோ அவரைக்காய் நான் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கு ஒரு 1/4 கிலோ வெங்காயம், தக்காளி போட்டு கார பொரியலாக பண்ணி கொடுத்துடலாம். அது காரக்குழம்புக்கும் நல்லாயிருக்கும், சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும், ரசத்துக்கும் நல்லாயிருக்கும். தேங்காய் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ 2 பெரிய கடாய் எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் வத்தக்குழம்பு தாளித்து முதல்ல வச்சுட்டேன். ஏன்னா நான் வந்து சீக்கிரம் காலையிலே கேட்டிருந்தாங்க, மத்தியான சாப்பாடு காலையிலே கேட்டிருந்தாங்க. அதனால் நான் ஒரு 9 மணிக்கெலாம் நம்ம சப்ளை பண்ணணும் அப்படின்றதுனால முதல்ல வத்தக்குழம்பு ப்ராசஸ், அப்புறம் ரசம் ப்ராசஸ், அப்புறம் வந்து சாம்பார், அவரைக்காய் பொரியல் தான் இப்போ நான் பண்ணுறேன். பொடியாக அவரைக்காய் நறுக்கி வச்சாச்சு, வெங்காயம்லாம் பொடியாக நறுக்கியாச்சு. கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டுட்டு நல்லா வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உப்பு போட்டு வதங்குங்க. ஏன் அப்படின்னா அவரைக்காய் பொரியலுக்கு வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும். தக்காளியும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக தக்காளி நல்ல ரேட்டு, 60 ரூபா விற்றுது எங்கள் மாங்காட்டில். அதனால் நான் வந்து இந்த ஆர்டருக்காகவே நான் வந்து ஒரு 1.5 கிலோ தக்காளி வாங்கியிருந்தேன். ஸோ தக்காளி வந்து சாம்பார், ரசம், வத்த குழம்புக்கெலாம் அரைச்சது போக மீதி இருந்த தக்காளியை போட்டுட்டு அவரைக்காவை எடுத்து போட்டாச்சு. இதில் வந்து வெங்காயமும் அவரைக்காவும் சேர்ந்து நல்லா வதங்கணும். தண்ணியே விட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். பொடியாக அவரைக்காவை நறுக்கிக்கலாம். ஸோ அவரைக்காய் பொரியலுக்கு மெயினாக நம்ம வந்து அந்த பருப்பெல்லாம் இருக்கும், அவரைக்காய் நம்ம நறுக்கும்போது அந்த அவரைக்காய் விதை அதெல்லாமும் நம்ம அப்படியே போடணும். இது பார்த்திங்களா மேலே இருக்குது பாருங்கள். அதெல்லாமும் போட்டு நம்ம வந்து அவரைக்காய் பொரியல் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் நம்ம விருப்பம்தான். அவரைக்காய் பொரியல் சில பேர் பத்தியத்துக்கு அவரைக்காய் பொரியல் போடுவாங்க, வெங்காயமே போடாமல் காஞ்ச மிளகா, கடுகு, உளுந்தம்பருப்பு, இந்த அவரைக்காவை போட்டு உப்பு காரம் போட்டு வச்சுருவாங்க. இது நம்ம வந்து ஆர்டர், அவங்க சாப்பிடுவேன்னு சொன்னாங்க வெங்காயம், அதனால் வெங்காயம் நிறைய போட்டாச்சு. பார்த்திங்களா, அது வதங்கட்டும். தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன். வத்தக்குழம்ப நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிடலாம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ 10 பேருக்கு அப்படின்னும்போது நம்ம பெரிய குழம்பு கரண்டி இருக்குது இல்லைங்களா, அதால் ஒரு 15 கரண்டியாவது நம்ம வந்து ஊற்றிடலாம். ஸோ நான் வந்து டப்பா, நம்ம வீட்டில் இந்த மளிகை டப்பா இருக்கும் இல்லைங்களா, சம்படம், அதெல்லாம் தான் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா 10 பேர் அப்படின்னும்போது என்னால் கேரியரும் இல்லை, ஸோ பெரிய தூக்குலையும் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் டப்பா சம்படத்தில் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். இது வந்து அவரைக்காய் பொரியலுக்கு வெங்காயமும்
அவரைக்காவும் நல்லா வதங்கின உடனே மஞ்சப்பொடி, காரப்பொடி, கொஞ்சமாக சீரகப்பொடியும் போட்டாச்சு. தண்ணியே விடாமல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவரைக்காய் பொரியல் வேக வைக்கணும். ஏன்னா அவரைக்காய் சீக்கிரம் வெந்துடும். நம்ம நல்லா அலசி போடுறோம் இல்லைங்களா, அந்த தண்ணியே போதும். பாருங்கள், நல்லா கலரி விட்டு இதை வந்து தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா அவரைக்காய் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி கார பொரியல் வந்துடும். பாருங்கள், நிறைய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை அதெல்லாம் வதங்கின பிறகு அவரைக்காவையும் போட்டு மஞ்சப்பொடி, வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், உங்களுக்கு வேணும்னா தனியாத்தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா நம்ம வந்து பிரட்டி விட்டுட்டோன்னா அவரைக்காய் பொரியல் ரெடி. இந்த அவரைக்காய் பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட். தயிர் சாதம், ரசம் சாதம், அப்புறம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கு சாப்பிட்லாம், இல்லை வெறும் சாதத்துலேயும் இந்த அவரைக்காவை போட்டு நம்ம சாப்பிட்லாம். இதையும் நான் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா ஆர்டர் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ முதல்ல ஒரு பெரிய சம்படத்தில், அதாவது ஒரு 10 பேருக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம கரண்டி அளவு தான். ஸோ கரண்டி அளவில் வச்சாச்சு. ஸோ இது ரசம், கொத்தமல்லி தூவியாச்சு ரசத்துக்கு. ஏன்னா நம்ம சப்ளை பண்ணும்போது தான் இதெல்லாம் தூவி கொடுக்கணும். சாம்பாருக்கும் நல்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டாச்சு. அவரைக்காய் பொரியல், அதுக்கும் வந்து கொத்தமல்லி போட்டாச்சு. வத்த குழம்புக்கு கொத்தமல்லி வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து வத்த குழம்பு அப்படியே தான் கொடுக்கணும். வேணும்னா நீங்கள் வதக்கும் போதே வதக்கிக்கலாம். சூப்பரான ஒரு ஆர்டருக்கு ரெடி ஆயிடுச்சு. 10 பேருக்கு சாதம், சாம்பார், வத்த குழம்பு, ரசம், அவரைக்காய் பொரியல், அப்பளம், தயிர், இதுதான் அவங்க கேட்டது. ஸோ 10 பேருக்கு செஞ்சாச்சு. இந்த பார்த்திங்களா, சாப்பாடு வெந்துட்டுருக்கு. ஸோ சாதம் மட்டும் நம்ம கடைசியாக வடித்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடித்து நான் ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா மணி எனக்கு வந்து ஒரு 8:45 ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணி நம்மளே செல்ஃப் டெலிவரி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. வாழை இலையும் எடுத்துட்டாச்சு. நைட்டுக்கு வந்து ஒரு 25 சப்பாத்தியும் வெஜ்ஜு குருமாவும் கேட்டிருந்தாங்க. ஸோ 25 சப்பாத்தி, வெஜ்ஜு குருமா ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். பட்டாணி வேக வச்சுக்கோங்க. கேரட்டு, பீன்ஸு, கொடமிளகா, அப்புறம் உருளைக்கிழங்கு, என்ன காயெலாம் இருக்கோ எல்லா காயும் எடுத்துக்கோங்க. வெங்காயம், அப்புறம் பூண்டு, இஞ்சி பூண்டு, தக்காளி, சோம்பு, பட்டை, லவங்கம், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வதக்கிண்டு அதை அப்படியே அரைச்சிக்கலாம். அது கூட கொஞ்சம் தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி இதையும் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் நம்ம எப்போதும் போல் எண்ணெய் விட்டு சோம்பெல்லாம் தாளிச்சிட்டு, வெங்காயம் பொடியாக தாளித்து, பூண்டு தாளிச்சிட்டு, வேக வச்ச காயெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மசாலா பொடி, உங்களுக்கு பிரியாணி மசாலா, கரம் மசாலா, வெஜ்ஜு குருமா மசாலா எது இருக்கோ அதை போட்டுட்டு, அதுக்கப்புறம் அரைச்சி விட்டதை காயெல்லாம் வதங்கினோடனே அரைச்சி விட்ட அந்த தேங்காயெல்லாம் போட்டுட்டோம்னா வெஜ்ஜு குருமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். புதினா, கொத்தமல்லி நம்ம கடைசியாக தூவி எடுத்துக்கலாம். பாருங்கள், சப்பாத்திக்கு ஒரு பெரிய சம்படத்தில் அதை போட்டுட்டு அது மேலே வந்து டிஷ்யூ பேப்பரை போட்டாச்சு. ஏன்னா வந்து நம்ம டப்பா மூடின உடனே சப்பாத்தி அப்படியே தண்ணி விடும், வேர்த்து கொட்டும் அந்த டப்பா. அது மூடியாச்சு. குருமாவும் ரெடி. மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.